வியட்நாம் போர். அதே ஆண்டில் வட வியட்நாம் மற்றும் வியட்காங் இணைந்து டெட் தாக்குதல் என அழைக்கப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்கின. டெட் என்பது வியட்நாமின் சந்திர புத்தாண்டாகும். அந்த நேரத்தில் தாக்குதல் நடப்பதே பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் இராணுவ ரீதியாக பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் இந்த தாக்குதல் போரின் போக்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்க சமூகத்தில் போரை தொடரும் நம்பிக்கை கடுமையாக குலைந்தது. வியட்நாம் போர் தினமும் தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியானது. மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்தே உண்மையான போர்க்காட்சிகளை பார்க்க முடிந்தது. இது முந்தைய போர்களில் அரிதாகவே காணப்பட்ட ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. போரின் கடுமையான உண்மை வெளிப்படத் தொடங்கிய போது அதற்கு எதிரான எதிர்ப்பு மெதுவாக அதிகரித்தது. போருக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் பரவின. மாணவர்களும் பொதுமக்களும் வீதிகளில் இறங்கி தங்களின் குரலை உயர்த்தினர். தூரமான ஒரு நாட்டில் ஏன் போரை தொடர வேண்டும் என்று மக்கள் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். இந்த குரல்கள் அரசுகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அதிகரிக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தின. ஆயிரத்து 1973 ஆண்டில் ஒரு அமைதி உடன்பாட்டின் மூலம் அமெரிக்கா தனது படைகளை வியட்நாமிலிருந்து திரும்பப் பெற்றது. ஆனால் வியட்நாமுக்குள் நடந்த சண்டைகள் உடனடியாக முடிவடையவில்லை. 1975 ஆண்டில் வட வியட்நாம் படைகள் சைகானில் நுழைந்தன. இதனால் போர் இறுதியாக முடிந்தது. வியட்நாம் போர் சுமார் 20 ஆண்டுகள் நீடித்த நீண்ட மற்றும் வேதனையூட்டும் மோதலாக இருந்தது. போர் முடிந்தாலும் அதன் விளைவுகள் நீண்ட காலம் நிலைத்தன. வெடிக்காத குண்டுகள் மற்றும் ரசாயன பொருட்களால் ஏற்பட்ட சேதங்கள் இன்றும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக உள்ளன. பலர் இன்னும் போரின் நினைவுகளும் காயங்களும் உடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கதை ஒரு சமூகத்தின் மீது போர் எந்த வகையான தடங்களை விட்டு செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு பதிவாகும்.